12th business studies lesson 19 la 19.9 external trading lesson la 19.9 world trade organization, that is WTO அப்படினா என்னன்னு பார்ப்போம். The 8th Uruguay round was successful and led to setting up the World Trade Organization, that is WTO. The WTO was launched in January 1, 1995, replacing the General Agreement of Trade and Tariff GATT. Naturally, the GATT members became the members of WTO. It administered the agreement contained in the final act of Uruguay round. ஸோ உராகுவேங்கிற ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 1995ல் ஒரு மீட்டிங் நடந்துச்சு வேர்ல்டு வைடில். எல்லா ட்ரேட் அசோசியேஷன்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த WTOவில் எல்லா கண்ட்ரிஸும் ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த WTO எப்போ உருவாகுச்சுனாக்கா January 1, 1995ல் இது உருவாக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி இது GATT-ஆக இருந்துச்சு, அதாவது ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டேரிஃப்ஸ். அதாவது ஒரு நாட்டு இன்னொரு நாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சில பொருளுக்கு இவ்வளோ டேக்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, அதுதான் டேரிஃப்ஸ். இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப் வார் தான் நடந்துட்டு இருக்கு. என்னைக்கு வந்து இந்த அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்து அப்படியோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா டேரிஃப்னு பிளாக்மெயில் பண்ண உட்காந்துருக்காங்க. அதுதான் இது அன்னைக்கு இவங்க அமைச்சது தான் WTO அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா GATT-ல இருந்த அத்தனை கண்ட்ரி மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த WTO-ல வந்து மெம்பர் ஆகிட்டாங்க. As on December 2017, WTO has 164 members. WTO is headquarters at Geneva, Switzerland. ஸோ இது 2017 டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 164 மெம்பர்ஸுங்க இருக்கிறாங்க அந்த WTO-ல. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னாக்கா ஜெனீவாவில், சுவிட்சர்லாண்டில் இருக்குது. As the name suggested, GATT was meant to deal with the tariffs and other trade restrictions and prescribes rules of international trade. The removal of the trade barriers was sought to be achieved through negotiation of GATT members. In all, GATT had several rounds of prolonged negotiation, the last one being the Uruguay round, which was launched on September 1986 and concluded on December 1993. These negotiations covered not only the traditional subjects such as tariff and non-tariff restriction, but also extended the cover several broad areas like market access, agriculture, textiles, trade-related intellectual properties, that is TRIPS, trade-related investment measures and service, that is TRIMS, trade in services and institutional matters, which while negotiation on the various aspects of the trade-related matters were concluded quite successfully by GATT. It was, however, realized that GATT did not have many mechanisms for resolving trade disputes among the member nations. So, இவங்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த GATT அது பேர்லயே என்ன போட்டிருக்குன்னாக்கா, GATTனா உங்களுக்கு அது டேரிஃப்ஸை வந்து ஒவ்வொரு நாட்டோட டேரிஃப்ஸ், இன்டர்நேஷனல் ட்ரேடையும் டேரிஃப்ஸையும் அது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற விஷயம் தான் அந்த GATTல இருந்துச்சு, முடிவு பண்ணுற விஷயம் தான். இந்த GATTல ஒரு விஷயம் எடுத்துட்டாங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா உராகுவே ரவுண்டுன்னு ஒரு விஷயம் நடந்துச்சு. அது எத்தனை வருஷம் நடந்துச்சுனாங்க 1986லேருந்து 1993 வரைக்கும் அதோட டிஸ்கஷன் நடந்துச்சு. அங்கே பல விஷயங்கள் வந்து இது பண்ணாங்க, முடிவு பண்ணாங்க, ஆர்கியூ பண்ணாங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க, முடிவு பண்ணாங்க. அந்த ஒன்று என்னென்னா மார்க்கெட்டிங் ஆக்சஸ், எப்படி மார்க்கெட் ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணுறது, டெக்ஸ்டைல் டெவலப் பண்ணுறது, எப்படி ப்ராப்பர்ட்டிஸ் ரைட்ஸ், அதாவது ட்ரிப்ஸுமாங்க, அப்புறம் ட்ரிம்ஸுமாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ், ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு எப்படி இருக்கணும், அப்புறம் எப்படி சர்வீஸ் ஓரியன்டாக நம்ம வந்து சர்வீஸ் கொடுக்கணும், அப்புறம் இன்ஸ்டிடியூஷன் விஷயங்கள், இது எல்லாமே அந்த GATTல முடிவு எடுத்தாங்க. அது நல்ல இன்ஸ்டிடியூஷனாக இருந்துச்சு GATT. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா அதில் ஒரு சில மெக்கானிசம் வந்து மிஸ் ஆச்சு. டக்குன்னு முடிவு எடுக்கிறதோ இல்லை சரியான முடிவு எடுக்கிறதோ இந்த ப்ராசஸ்லாம் லேட் ஆச்சு இந்த GATTல. Consequently, any powerful member could veto the decision arrived at by the organization and impose it while on the small member countries. Thus, an organization was required which could provide a level of field of the members to resolve the disputes in authority and equity. This led the establishment of the World Trade Organization, that is the WTO, which offers far more powerful mechanism for resolving disputes in international trade. India has been a member of WTO since January 1, 1995 and member of GATT since 8th July 1948. ஸோ அந்த ஒரு GATTல அந்த ஒரு சிக்கல் வந்ததுனால இவங்களுக்கு ஒரு இன்னொரு பிரச்சனை இருந்துச்சுனாக்கா,
ஜிஏடிடியில் ஒரு வல்லரசு நாடு இருந்துச்சுனாக்கா அவங்க சொல்கிறது தான் மற்றவங்களாம் கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்தில் மாற்றுறதுக்காக இன்னொரு அமைப்பு தேவைப்பட்டுச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா WTOன்னு உருவாக்குனாங்க. இந்த WTO பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு January 1, 1995ல ஆரம்பிச்சது. இதில் இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா இந்த WTOவில் 1991 January 1லேருந்து இருக்காங்க. அதோட ஜிஏடிடியில் பார்த்தீங்கன்னா July 8, 1942லேருந்து மெம்பராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.